சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. காப்பாத்துங்க. அடிக்காதீங்க. யார் நீங்க? அடிக்காதீங்க. அத்தா காப்பாத்துங்க. ஐயா யவ்வா. விட்டுருங்க. அடிக்காதீங்க. நீலக்குட்டி ஓடி வந்துரு. ஓடி போவோன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தனியா ஓடிக்கிட்டு இப்ப என்ன வாங்காரு. ஒளிஞ்சு கிடந்து நீலி கண்ணீரா வெடிச்சிட்டு இருக்காரு. இருக்கட்டும். ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது. நான் வரும்போது புல்லட் பாண்டி மாதிரி டக 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 புல்லட்ல எல்லாம் அப்படி சீறி பாஞ்சிட்டு வந்து இவர் சீக்கிரம் ஓடி போவோம் வான்னு உசுர வாங்கினதுனால அப்படியே புல்லட்டை மறந்து போட்டு வந்துட்டேனே. ஐயோ என்ன செய்ய பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும். அந்த புல்லட்டை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா பாம்பே பார்டரை தாண்டி பந்தாவா போயிட்டு இருந்திருப்பேன். உங்க கைய காலா நினைக்க கையா நினைக்க நல்லா இருப்பியா? நீங்க யாரு? எதுக்கு அடிக்கியா? எதுக்கு இருந்தாலும் சொல்லிட்டு அடிக்க. என்ன தப்பு பண்ணேன்? இப்படி நாயை போட்டு நடுத்தெருல போட்டு அடி அடிக்க மாதிரி இப்படி என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் என் போக்குல என் புருஷன் கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரை விட்டு. குறுக்க போகுது இப்படி எல்லாம் பண்ணுதல. நீங்க நல்லா இருப்பீங்களா? இருட்டுல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லா இருப்பியா? யாரு எவருன்னு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களா. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? சொல்ல மாட்டேன் இனிமே சொல்ல மாட்டேன். உங்க வாயில கொழுக்கட்டை இருந்தா என்ன மட்டும் விட்டுருங்க. அப்படி தெரியாம எங்கேயாவது ஓடிடுதே. பொண்டாட்டி அடிக்கும் போது ஒரு பக்கம் பாவமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அப்படியே குடு கொடைக்கானல்ல இருந்த மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு இன்ச்சு பை இன்ச்சாட்டு அடியோ அடின்னு துவைச்சு எடுக்கா ஒன்னா அது யாரா இருக்கும்? என் பொண்டாட்டி காலை உடைச்சால, அதான் அவன் ஆத்தனா ராதிகாவா இருக்குமோ? ராதிகா கம்மியா இருக்குமோ? ராதிகா கண்ணியா இருக்குமோ? இல்லன்னா இவ யாருகிட்டயும் அடி கொடுத்துருக்காளா? அந்த பங்க வச்சுக்கிட்டு யாரு இவளுக்கு திருப்பி அடி கொடுக்காவளா? ஒண்ணுமே புரியல. உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. புண்ணாக்கா அது மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க. ஒன்னதாய புண்ணாக்கு பாட்டா படிக்கிறே. ஒண்ணுமே புரியலையா? புரிய வச்சிருந்தேன் வந்து நிறுத்துங்க. உடட்டி வாரியல விடமாட்டேமா. யாமா இப்படி போட்டு என்ன போட்டு அடி அடிக்க உனக்கு இது நல்லா இருக்க? 10 மாசம் தவம் இருந்து பெத்தேன்னு சொல்லுவேல்ல, அந்த பெத்த பிள்ளையாமா அடிக்க நீ பாருமா. இந்த வாரியில வச்சு அடிச்சதுனால இந்த வாரியிலோட தடம் அங்க அப்படியே செவந்து போயிருக்கு. மேல கை காலம் புண்ணா போயிருக்கு. நீ பண்ணின வேலைக்கு உன்னை அடிச்சு கொல்லாம என்னடி செய்வா? கொஞ்சமா செய்வா. என் பொண்டாட்டி என்ன வேலை செஞ்சா? ஊரை விட்டு ஓடுனது தப்புதாம்மா. சரி 2வது தடவையும் ஓடும்போது சொல்லாம வந்துட்டேன்னு உனக்கு கோபம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். மூஞ்ச பாரு, ரொம்ப பெருமையா சொல்லுதா 2வது தடவை ஓடி போறேன்னு. உன்னை எழுப்பி நான் சொல்லிட்டு வரட்டாலோ, நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தாமா வந்தேன். இப்ப சொல்லுமா, நான் பண்ணினது சரிதானே? நீ ஊரை விட்டு ஓடினாலும் சரிதான், நாட்டை விட்டு ஓடினாலும் சரிதான். எனக்கு என்ன வந்துச்சு? என்னமா சொல்லுத? ஊருக்கு வாவான்னு என்ன கூப்பிட்டதே நீதான். இப்போ நாட்டை விட்டு ஓடினா கூட உனக்கு பரவாயில்லையா? யாந்தே இவ்வளவு கொலவெறியோட இருக்கியே என் பொண்டாட்டி மேல. ஐயோ வந்துட்டியா? இதுக்கு தானே காத்திருந்தேன். காப்பாத்துங்க. என்னமோ 2 அடியோட முடிச்சுட்டா. எடி என்ன தட்டி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த? எம்மா நான் கூட எடுத்துட்டு வரலாமா? என் புருஷன் தான் கொஞ்சோண்டு தூக்கு வாளில வச்சு ஆட்டுக்கறி குழம்பும் கொஞ்சம் சோத்தையும் கொண்டு வந்தாரு. அதத்தான் திங்கிறதுக்கு கையில எடுத்த பாத்துக்கா. வேற ஒன்னையுமே எடுத்துட்டு வரலையா? இல்லம்மா, வேற என்னத்தை எடுத்துட்டு வரது அந்த வீட்ல இருக்கு. எடி மண்ட வகல போட்டு விடுவேன். அடிக்காத சொல்லிருந்தேன். எம்மா உன் சுருக்கு பையில இருந்து 10,000 ரூபாயா உன்னை எடுத்துட்டு வந்தேம்மா. அடியே எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லாத, என்கிட்ட இருந்து களவாண்டிட்டு வந்தேன்னு சொல்லு. டீ குடிக்க 10 ரூபா தாட்டினே 10 பைசா இல்லன்னு நடு மண்டையில அடிச்சு நச்சுன்னு சொன்னால. படுபாவி, உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. அமுக்கு டமுக்கு டமால் டிவால் போட்டுட்டே இருக்கணும் உனக்குலாம். துட்டை எடுக்க போறியா இல்ல அடிய வாங்க போறியா? துட்டு தாரமா தந்துருவே. இந்தாமா எங்க சட்டி பொட்டி பேக்கு தோக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்குங்க போவோம் வீட்டுக்கு. எங்கடி வர போற? வேற எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? அது எங்கடி இருக்கு? இனி வீட்டு பக்கம் காலை எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, காலை தரிச்சு. என்னமா இப்படி சொல்லுத? வீட்டு பக்கம் வந்துடாத. வாரியில் 5-6 கிடக்கு. அடி வாங்குறது ஞாபகம் இருக்குல்ல? இனி செத்தாலும் அந்த நடைய மிதிக்க மாட்டேன். ஏம்மா மக்களே, தேவாமா என்ன மக்களே, புது வீட்டுக்கு போறேன்னு சொன்னா காலையில எந்திரிச்சிட்டியோ? தூங்குனாதானே முழிக்க. அதான் அந்த கனவு வந்த நேரத்துல இருந்து தூங்கவே இல்லையா. விடிய கொட்ட முழிச்சுட்டுலாம் இருந்திருக்கேன். ஆமாமா, புது வீட்டுக்கு போறமே, வேலை எல்லாம் கிடக்குமே, காலையில அம்மாக்கு எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டுதாம்மா காலையில 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துட்டு. சரி மக்களே, மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு அந்தால காப்பி போட்டு வச்சிருக்கா சித்தி, குடிச்சிட்டு அந்தால புது வீட்டுக்கு போய் அங்க போய் பாலை காய்ப்போன. சரிம்மா, நீங்க போங்க, நான் வரேன். எதுவும் பாத்திரம் மண்டம்லாம் தூக்கிட்டு போனோமாமா? பாத்திரம் மண்டம்லாம் நீ எதுக்கு தூக்கிக்கிட்டு? நாங்க தூக்கிட்டு போறோம். சித்தி வாரன்னா, அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு வாரன்னு சொல்லியிருக்கா. சரிம்மா. என் பிள்ளைக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகம் தான். காலையில எந்திரிச்சாங்கானே.
ஏ குஷ்புக்கா, ஏ சின்ன பொண்ணு, என் தங்கச்சி பேர் புஷ்பாங்கிற பேரை என்ன குஷ்புன்னு ஆக்கி போட்டேன்? அக்கா உண்மையை சொல்லுங்கக்கா. உங்க தங்கச்சி புஷ்பக்கா வந்து குஷ்பு மாதிரி தானே இருக்காவோ, அதனாலதான் நானும் அப்பப்ப சும்மா குஷ்புக்கா குஷ்புக்கான்னு கூப்பிடுவேன். எங்க தலையில இருக்கிறது கொண்டா? ஏடி இருக்கட்டும் யா தலைமல, இத நீ வச்சிட்டு வந்து வச்சிக்கியா அந்த தெருல போகக்கூடிய ஒயர் தட்டிரும் பாத்துக்க. அதனால தான் பாத்துட்டு இருக்கேன். நீ இந்த கையில இருக்க இந்த பக்கெட்டை வாங்கிக்கோ. ஏக்கோ உங்க தங்கச்சிக்கு குசும்ப பத்திலக்கா எப்படின்னு நக்கல் அடிக்காவோன்னு நான் அவ்வளவு ஒசரமா நான் இதை கொண்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, தலைமையில வச்சு அப்படியே ஒயர் தட்டிடுமா. எப்பப்பா சின்ன பொண்ணு, என் தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வாயே திறக்க மாட்டாமா. இப்பதான் நல்ல பேச படிச்சுட்டா பாத்துக்க. ஏக்கோ 4 மணி வந்துச்சா? 4 மணி என்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சா? அவ என்னைக்கு 7 மணிக்கு எந்திரிப்பா. அதே மாதிரி தான் 7 மணிக்கு எந்திரிச்சு வருவா. அதுக்குள்ள நம்ம எல்லா பாத்திரத்தையும் கடத்திடலாம் டி. 4 மணி சோறு போடுதா ஒன்னா காலையில 5 மணிக்கு வந்திருக்கோம். வேலை செய்யணும்ல, அதான் வராது. அதான பார்த்தேன். ஒட்டி பிறந்த ரெட்டை பிரிவிகள்லாம் ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆள் இருக்க மாட்டாவல. பஞ்சி, உன் மர்மோல பார்த்தனே எதுக்கு வாயை மூடிட்டு நிக்க? அவளை பார்த்தன பயமா உனக்கு? நல்ல 4 கேள்வி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேளு. கடவுளே, புஷ்பக்க மாமியார் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையா? இப்ப பாத்துல கரெக்டா வந்திருக்கு. என்னதே, என்ன கேட்க போறியா? இந்த தட்டு முட்டு சாமான்லாம் இங்க இருந்து உருட்டிட்டு போறியா உங்க அக்கா வீட்டுக்கு? இதெல்லாம் உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்க போறியா? அப்படிதானே? ஆமா. டே, நல்ல கண்ணை வச்சு பாருங்க. எல்லாம் என் கல்யாணத்தோட எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த சீரு பாத்திரம். மாட்டு வண்டியா எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த சீரை நான் எங்க அக்காவுக்கு அவசரத்துக்கு கொடுப்பேன். அவட்ட இருந்து 5 வாங்குவேன். இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. போயிட்டு வரட்டுமா என் அத்தை சொத்தை? என்ன பஞ்சி, உன் மர்மம் இப்படி மதிக்காம போறா? ஏ பஞ்சக்கா, எக்க உடுக்க அவளை அடிக்காத. தெலதாயி உடு. இன்னைக்கு அவளை 4 சம்பட்டு கொடுத்தாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எக்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கடந்துக்கிட்டு சண்டை போட்டு கிடந்தா நல்ல வகை இருக்கு. அது இந்த வயசான காலத்துல எல்லாரும் பாக்கலாம் சிரிக்க போகுது. எக்க நீ கை நீட்டுற அளவுக்கு என்னக்கா பிரச்சனை? ஏடி இன்னும் நீ போலியாக்கா? முடிக்கவா செய்த? ஏ வெள்ளை மக்கா, எந்திரிச்சு போக்கா. அவத கோவத்துல இருக்கான்னு தெரியுதுல்ல. சரி போயிட்டு நாளைக்கு வா. அம்மா, நான் காலையிலே அசந்து உறங்கிட்டு கிடக்கேன். இவ போனுக்கு மேல போனு. என்னடா யாருடா இந்த நேரம் போன் அடிக்கன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கேன். இவதான் அந்தால. சரி என்ன யாரு கேப்புமா, என்ன அவசரமோன்னு சொல்லிட்டு போனை எடுத்து கேட்ட உடனே இவ சொல்லுதா, உன் மருமகாரிக்கு அக்கா இருக்கல்ல, உன் வீட்டுல அடக்க பாத்திரம் பண்ணா அவ்வளோத்தையும் கலந்துட்டு போறான் அப்படிங்க. ஓடு ஒளிஞ்சி. ஆமா மறியல நவந்து போயிட்டு இருக்கா. இந்த பத்தியாக்கா, உனக்கு உன் மருமகள் கடையில சண்டை இழுத்து விட்டு இருக்கதா? இதுக்காக என் மருமக என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா, எத்தே நீங்க இந்த வெள்ளைமை கழுவி கூட சேரத பார்த்தேன்னு அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அடின்னு இருக்கா. அதுல இருந்து நான் பயந்தாக்கா வெள்ளைமை கழுவிட பேசுவேன். இனி அந்த கிளவி என் வீட்டு பக்கம் வரட்டும், வாரியில் கொண்டு அடிக்கேன். இடி புஷ்பா, நீ யாராவதுல கீழே எல்லாத்தையும் வச்சுட்டு பா, நான் அடிக்க எடுத்து வைக்கேன். அதுக்குள்ள நீ போய் குளிச்சுட்டு குழந்தையும் கூட்டிட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஓடியா. சரிக்கா. சின்ன பண்ணு, குடத்தையும் பக்கெட்டி வச்சுட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடியா. சரிக்கோ, வாடி போய் குளிச்சுட்டு அந்த துணியை மாத்திட்டு ஓடியாரேன். ஏக்கோ என் நாத்துட்டு சொல்லியிருக்கேளா? எடி என்ன பாசம் ஞாபகமா கேக்கேடி. உன்ன போல ஒரு அண்ணி கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். வேற என்னக்கா செய்ய, அடிச்சாலும் முடிச்சாலும் அவ ஒருத்தி தானே நாத்தனான்னு கிடக்கா. அதனாலதான் சரி கேட்டேன். ஆமாம்மா கூப்பிட்டேன். ராதிகாக்கு கொஞ்சம் கால் பரவாயில்லையாம்ல, நாளைக்கு வந்துருந்தாக்கா எங்க வீட்டுக்கார கூட சேர்ந்து அப்படின்னா. சரி வரட்டும், அதுக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு ஓடியாரலாம். இல்ல வெளிச்சு வந்துட்டு மணி 7 இருக்கும் போல இருக்க. நல்லா அசந்து தூங்கிட்டேன். சரி சரி, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா போல. சரி தங்கச்சிட்ட ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வர சொல்லி குடுக்க சொல்லுவோம். என்ன எங்க அம்மா மூஞ்ச தூக்கிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஏம்மா என்ன மக்கா சொல்லு. ஏம்மா ராதிகாக்கு ஒரு கப்பு காப்பி போடணும். தங்கச்சி எங்க? அவ ஒளிஞ்சிட்டா. என்னது ஒளிஞ்சிட்டாளா? ஒருவேளை அம்மைக்கும் தங்கச்சிக்கு சண்டையோ? உனக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நானே தங்கச்சிட்டு காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுதேன். இல்ல அவ அங்க இல்ல. என்னம்மா சொல்லுத? என்னம்மா நீலாம்பரி எங்க போயிருக்கா? நீலாம்பரி அவ புருஷனையும் கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டா. என்னது ஊரை விட்டு ஓடிட்டாளா? என்னம்மா சொல்லுத? ஒண்ணுமே புரியல. இல்ல புரியுதுக்கு நான் என்ன இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கோம்ல. அவளும் அவ புருஷனும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. என்னம்மா பிரச்சனை? நீ எது சண்டை போட்டியா? எது பிரச்சனை உண்டா வீட்ல? எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட அவளை பத்தி இந்த வீட்ல பேசக்கூடாது. பொன்னாடி காபி தானே வேணும், நான் போட்டு தரேன். இருக்கட்டுதே, நானே போட்டுக்கிடுதேன். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போட்டு தரேன். இருக்கட்டுதே, இப்பதான் கொஞ்சம் கால் சரியாயிட்டலாம், நானே போட்டுக்கிடுதேன். அவ அந்த வீட்டுக்கு மட்டும் நட ஏறட்டு. அவளுக்கு அன்னைக்கு இருக்கு திருல. வீட்டுக்குள்ள வந்தா நான் வாரல எடுத்து அடிச்சு வடக்கினிக்கு பத்திர மாட்டேன். என்ன செல்லக்குட்டி கண்ணத்துல கைய வச்சு அப்படியே சோகத்துல இருக்க மாதிரி ஆக்டிங் விடுத? அது இல்லங்க, உங்க தங்கச்சி வேற ஊருட்டு ஓடிட்டான்னு சொல்லி சொன்னோனே எனக்கு ஒரே சாக்கா இருக்குங்க. பாரு, என் தங்கச்சி ஊரை விட்டு ஓடுனது உனக்கு சாக்கா இருக்காக்கும். செல்லக்குட்டி இந்த விஷயத்தை கேட்ட உடனே உனக்கு குல்ஃபி ஐஸ தின்னுட்டு குடுக்கணும்ன்ற இருந்த மாதிரிலாம் இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரே நக்கல் தான். நக்கல்னு சொல்லிட்டு சிரிக்க அப்போ உனக்கு ஜாலி தானே? வாங்கந்தல வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சந்தோஷம் முகத்துல அப்படி ஒரு பூரிப்பு. என் தங்கச்சி ஊரை விட்டு ஓடுனதுல உனக்கு. பால் கேக்க உள்ள பக்கத்து வீட்ல கூப்பிட்டாங்கங்க, போயிட்டு வரமாங்க. சரி அப்ப சீக்கிரம் கிளம்பு போவோம்.
என் பியாத்தி விட்டது என் கண்ணே பற்றும் போல இருக்க ராசாத்தி. என்ன அளவோல கோலம் விட்டுருக்க மக்களே. உங்க அம்மா மாதிரியே தான் நீயும் நல்ல கோலம் விட ஆரம்பிச்சிய. உங்க அம்மா கோலம் விட்டான்னா தெருவே நின்று பாக்கும். அந்த அளவுக்கு அளவோல இருக்கும். தெருவடைக்க கோலம் விடுவா. பொங்கல் அன்னைக்கு விடிய விடிய கோலம் விடுவாம்மா. சொன்னாலும் கேட்க மாட்டா. பனி விழுது மக்கா, வீட்டுக்குள்ள வா, அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாம ஏதா இழுத்து வச்சுக்கிடாத அப்படின்னு சொன்னா கேட்கவா செய்வா? கேட்கவே மாட்டாம்மா. தெருவடைக்க கோலம் விடலன்னா அவளுக்கு நிம்மதியே இருக்காது. கோலம் விட்டு முடிச்சிட்டு 5 மணி ஆயிரமா காலையில விடியம்னு. பாட்டி, நீங்க தான் அம்மாவை பத்தி சொல்றீங்க, ஆனா அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மாவை பத்தி. உங்க அப்பம்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு இருக்க கோபத்துக்கு உங்க வீட்டு நடைய நான் எட்டி பாத்துருக்க மாட்டேன். உனக்காண்டி தான் அந்த ஊருக்கு வந்தேன். பக்கத்துல வீடு எடுத்து இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, நான் சாவுத வரைக்கும் அவர் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன் பாட்டி கோவப்படுறீங்க? அப்பா ரொம்ப நல்லவங்க தான். யாரு உங்க அப்பனா? நீ தான் மெச்சுக்கிடணும். அவனை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒண்ணு அவன் பிள்ளைல, அதனால பாசமா வளர்க்கான். ஆனா என் பிள்ளைய என்ன பாடுபடுத்தி கடைசியில என்ன ஆச்சு அவன் நிலைமை. கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி அங்கங்க உருண்டு பிறண்டு சேர்த்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு உங்க அம்மைக்கு நகைய போட்டேன். உனக்கு பிறந்த உடனே ஒரு பவுன்ல சங்கிலிய போட்டேன். அது கூட உன் கழுத்துல காணல. அது பார்த்தோன்னே என் மனசெல்லாம் தாங்க முடியல. பாட்டி, எல்லா நகையுமே அப்பா என்னோட படிப்புக்காண்டி தான் பேங்க்ல அட வச்சு கடன் வாங்கினாங்க. கடைசியில அதை மீட்க முடியாமலே எல்லாமே ஏலத்துக்கு போயிட்டு பாட்டி. அப்பா எதுவுமே வேஸ்ட் பண்ணல. என்னது? நான் போட்ட நகை எல்லாமே அடவுல இருந்தது ஏலத்துக்கு போயிட்டா? எல்லாமே போயிட்டா? நீ ஒரு பாசிய போட்டுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வயசு புள்ள இப்படி பாசிய போட்டுட்டா இருப்பா. வாப்பா எங்க வீட்டுக்கு. பாட்டி அழாதீங்க, நான் காஃபி போட வேண்டியிருக்கு. அப்புறம் இட்லியை வைக்கணும், சாப்பிடணும். அப்புறம் அப்பா வந்து கஞ்சி கொண்டு போயிட்டாங்க வயலுக்கு. அதனால மத்தியானம் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் வேற பண்ணணும் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு செய்து கிடக்கண்டா. அதான் உங்க அப்பா கஞ்சி கொண்டு போயிட்டாம்ல, மத்தியானம் தானே வருவான். எங்க வீட்டுல வந்து காப்பியை குடிச்சிட்டு இட்லி அவிச்சு அளவோல தின்னுட்டு வரலாம் வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி, எங்க அப்பா பார்த்து திட்டுவாங்க. ஆமா, உங்க அப்பா கிழிச்சான், நான் சொல்லிக்கிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. என் பேத்தியை கூட்டிட்டு போறதுக்கு யார்கிட்ட கேட்கணுங்க? வீடு கதவு திறந்து கிடக்கல பாட்டி. கதவை போய் பூட்டிட்டு பூட்டு போட்டு ஓடியாமா. சரி பாட்டி வாரேன். பிள்ள பாசிய போட்டிருக்க, ஒரு பவுன்ல சங்கிலி வாங்கி போடணும்னு அறிவு இருக்க ஒப்பனுக்கு? நானும் பொழுது போய்கிட்டே தான் இருக்கு. பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வச்சிருக்கான், ஏதாவது வாங்கி எடுத்து போட வேண்டியது மக்களே. பால் வேணுமா காப்பி வேணுமாமா? காஃபியே இருக்கட்டும் பாட்டி, கொஞ்சமா கொண்டு வாங்க. என்னம்மா எந்திரிச்சிட்ட? பாட்டி நான் கிளம்புறேன். அட உன் மாமன் தானே வந்திருக்கான், அதுக்குள்ள எதுக்கு ஓடுத? அடுத்த ஆளா? நல்ல சூடா இருக்குமாக்கா, பாத்து எடுத்து குடி. ஐயா காப்பி போட்டிருக்கேன், ஒரு கப்பு கொண்டு வரட்டா? வேண்டாமா, இப்பதான் கடையில குடிச்சிட்டு வரேன். ஐயா வாங்கி வச்சிருக்கேன்ல, அதை எடுத்துட்டு வா. நான் போட்டுமா பாட்டி? என்ன பிள்ளை, யார் வீட்டுக்கு வந்திருக்க? பாட்டி வீட்டுக்கு தானே வந்திருக்க. கால்ல வெண்ணி தண்ணியை ஊத்துன மாதிரி அப்படியே பறந்துட்டு நிக்க. உட்காருமா, உன் மாமி இப்ப வந்துருவான். மாமியார் எங்க சின்ன பொண்ணு? நான் காலையில காப்பி போடுவோம் பதிலாக்கா 2-3 பாத்திரம் கிடந்து அந்த சட்டி பொட்டி எல்லாம் போட்டு உருண்டுட்டு கிடந்து கழுவிட்டு கிடக்கு. கழுவி எடுத்துட்டு மெதுவா வந்துச்சு யாருங்க. இப்ப என்ன மெதுவா வரட்டு 2 பாத்திரம் கிடக்குன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஒரு குட்டுவ நிறைய பாத்திரம் கிடக்குக்கா. அதுல என்னன்னு பொங்க கழுவுங்கன்னு சொல்லி நான் பிச்சுட்டு வாடி வந்துட்டேன். ஏக்கோ புஷ்பக்கவ ஆள கண்ணுல பதிலா நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. எங்கதான் போனவளாமா, என்னதான் செய்தவளோ தெரியலமா. பிள்ளைகளுக்கு ஏதோ பறிச்சியா, அதான் அனுப்பி விட்டுட்டு வாடியாரேன்னா. 4 முடிய பால் கைக்கிறதுக்கு இந்த 2-3 செங்கலை தூக்கிட்டு வாங்கண்ணே. எங்க ஒளிஞ்சு போச்சுன்னு தெரியல. ஆள் அட்ரஸே இல்ல. வேலைன்னு சொன்னா போதும் எங்கேயாவது தெரிச்சு ஓடிடும். சோறு எங்கேயாவது போடுதாங்கன்னா மொதாளா வந்து நிக்கும். இப்ப வேலை செய்யணும்ல, கரெக்டா சோறு போட நேரத்துக்கு கரெக்டா வரும் பாருங்க. இக்க காலைக்கு இட்லி எல்லாம் வந்துட்டா. பத்துமாக்கா வீட்டுல இட்லி 3 ரவுண்ட் இல்லாமா? அங்கதான் என் தங்கச்சி சொல்ல சொன்னா. அங்க நல்லா ஒரு இட்லி பைசாவும் குறவுண்டா. நல்ல அளவோல வீட்டு முறையில செஞ்சு கொடுப்பாவலாம். ஆமாக்கா, இட்லி சட்னி சாம்பார் பொடி எல்லாம் வச்சு கொடுப்பாவ பாத்துக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நாங்களாம் வாங்கி திங்கதான் செய்வோங்க. ஆளை பாருங்க, ஆளை நல்ல காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கா. நம்மள செங்கல் சும கொண்டிருக்கா. ஒரு வாய் சோத்துக்காண்டி என்ன பாடுபட வேண்டியிருக்கம்மா. சை, 4 முடி வாமா. இக்கோ என் பேர் வசந்தியாக்கும். உங்ககிட்ட யார் 4 முடின்னு சொன்னது? ஐயா, அப்ப உன் பேர் வசந்தியம்மா? எனக்கு தெரியாத. எல்லாரும் உன பத்தி 4 முடின்னு சொன்னேன். உன் பேர் தான் 4 முடி போலுக்கு நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, தெரியாம சொல்லிட்டேமா. உட்காருவா. படம் வைக்காவோ, அது எப்படி தெரியாம இருக்கும்? என்ன 4 மணி எங்க இருந்து ஆட்டைய போட்டதிய? நீ வேற செங்கலை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் என்ன வீட்டுல என்ன செங்கு சூளையா வச்சிருக்கேன்? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பக்கத்து தெருல ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாவோ, அந்த அங்க இருந்து 2-3 ஆட்டையை போட்டு வரேன். என்ன மெயின் ஆளு நம்ம புஷ்பக்கவ ஆள் அட்ரஸ் இல்ல? பாரு நம்ம புஷ்பக்காவ புது சேலை, புது நெக்லஸ், புது தலை, ஜம்முன்னு கலக்குறியே புஷ்பக்கா. இது யாப்படி கிண்டல பண்ணிட்டு கிடக்க? பின்ன தலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு என்ன ஹேர் ஸ்டைல் அப்பா, என்ன அழகு. ஏக்கோ தலையில என்னக்கா போட்டு குளிப்ப? தலை முடியும் நல்ல நீளமா இருக்கு. அப்படியே முடிய பார்த்தா அப்படியே பளபளன்னு அளவோல இருக்கு. பஞ்சு போல இருக்க மாதிரி இருக்கு. இக்க பார்க்கவே கண்ணு பட்டுரும் போல இருக்கக்கா. என்னக்கா போடுவேன் சொல்லுக்கா எனக்கு கொஞ்சம். 4 மணி பொறுங்க, கண்ணு போட்டாதியா. நம்ம புஷ்பக்கட்ட இன்னைக்கு எப்படியாவது சீக்கிரட்டா வாங்கிடணும். நிறைய நாள் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. கேட்டி, நானும் உங்களை மாதிரி தான் கடல்ல சாம்பு வாங்கி போட்டு கிடப்பேன் பத்துக்கா. அதை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கியா, தலையில இருக்க எண்ணெல்லாம் போய் குளிச்ச உடனே காஞ்சி கருவாடா போய் ஒரு மாதிரி கிடப்பேன். அந்த அளவு ஒரு நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் தலைமுடியும் ஒரே கூடு கூடா கழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தலையில ஒரே அரிப்பம்மா, ஒரே பொடுகு. எந்த நேரமும் தலையில கையை வச்சு சொரிஞ்சுட்டே கிடப்பேன். இந்த மனுஷன் யாசி கிழிப்பாரு. பியானா ஊர்பட்ட பியான் கிடக்கும் தலையில. பொறவு என்னக்கா செஞ்ச? பொறவு இந்த மூலிகை பொடி இருக்கு பாரு, பேர் என்ன தெரியுமா? ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பவுடர். அதத்தான் வாங்கி தலையில போட்டு குளிச்சேன் பத்துக்கா. அவ்வளவு மூலிகை அம்டி மூலிகை, ஒரு 11 மூலிகை பத்துக்கா. அதெல்லாம் கிடைக்க கஷ்டமா. அதெல்லாம் சேர்த்து எடுத்து பொடிச்சு வச்சிருக்காங்க நல்லா. அதத்தான் போட்டு நல்ல 4 மாசம் குளிச்சேன் பத்துக்கா.
பொடுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டு முடியும் வந்து கூடு கூட உதிர்ந்துச்சு பத்தியா அதெல்லாம் நல்லா சரியாயிட்டு பியானுங்க அவ்வளவு புழுத்து கிடக்குமா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அதலடி நீங்களே சொல்லுதியா என் தலைமுடி நல்ல அளவோல இருக்குன்னு எக்கா இவ்வளவு விஷயத்தையும் எங்ககிட்ட மறைச்சிட்டியக்கா ஆமாட்டி புஷ்பா என்கிட்ட அப்பப்ப பியான் கடிக்கா பியான் பரும் இல்ல இக்கோ எங்களுக்கும் அது வேணுமக்கா ஏடி இந்த மேல நம்பர் போடுதாவுல அந்த நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அந்தல உடனே எல்லா விவரத்தையும் அனுப்பி விடுவாவோ ஏடி எல்லாமே மூலிகை தான் ஒரு கெமிக்கல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாத்துடுங்க முடிக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதனால தான் நான் சொல்லுதேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கி பார்த்து போட்டு பாருங்க அக்கா எனக்கும் நிறைய தலையில பொடுகு இருக்கு பாத்துக்கோங்க நானும் இதே மாதிரி ஒன்னதான் தேடிட்டு கிடந்தேன் சரி நல்ல வேலை சொன்னியா இன்னைக்காவது சரி இன்னைக்கே நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் இன்னும் அப்படியே எனக்கு ஒன்னு ஆர்டர் பண்ணிரு நாலுபடி ஆர்டர் பண்ணுவேன் துட்ட ஆட்டைய போட்டுற கூடாது தந்துடணும் அதெல்லாம் சின்ன கரெக்டா தந்துருவேன் நீ போட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு ஒன்னு வாங்கி தந்துரு நானும் என் மொமெண்ட சொல்லி ஒன்னு ஆர்டர் போட்டுருதேன் எடி ஆம்பளையில பொம்பளையில சின்ன பிள்ளையில 5 வயசுல இருந்து எல்லாரும் போடலாம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி எங்க நாத்து தெருல வரும்போதே எண்ணி அப்படின்ட்டுலாம் ஓடியாரா என்ன ராதிகா என்ன ஒரு மாதிரி மணமணான்னு மணக்குது நீ வந்த உடனே ஏக்கா ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல மூலிகை பொடி ஒன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குக்கா அது குளியல் பொடியாக்கும் அது போட்டு தான் குளிச்சேன் பாத்துக்கோங்க அதுல அவ்வளவு வாசம்னா வாசம் அவ்வளவு வாசம் அப்படியே நாத்து குளியல் பொடியில அவ்வளவு வாசமா ஒரிஜினல் சந்தன பவுடர் நாட்டு ரோஸ் அப்புறம் கொன்றைப்பூ கோரை கிழங்கு இந்த மாதிரி நிறைய பொருள் சேர்த்திருக்காங்க பாத்துக்கோங்க எனக்கு இந்த வியாரத்தினாலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அந்தல தான் வாங்கி போட்டா நல்ல அளவோல இருக்கு வாசம் எனக்கு சென்ட் அடிச்சால தலைவலிக்கும் பாத்துக்கோங்க அண்ணி அதனால தான் நான் இதை இனிமே யூஸ் பண்ண போறேன் எனக்கும்ல அப்படி வியாரத்து கொட்டி ஒரு மாதிரி வாட அடிக்கும் அப்ப இனிமே இதுலயே ஒரு பாக்கெட் வாங்கிர வேண்டியதா இதே இந்த கீழ வருது பாத்தீங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கே ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு அதே மாதிரி வாங்கிரலாம் ஆர்டர் போட்டு ஏன் அப்போ தலைக்கு போடக்கூடிய பொடியையும் இவங்க தான் விக்காங்களா ஆமா நீ ஹேர் வாஷ் போடுறோம் அதுக்கப்புறம் மூலிகை குளியல் பொடியும் இருக்கு சரி இன்னைக்கு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சாச்சு நாமத்த மாவா ராசாத்திக்கு என் பிள்ளைக்கு தான் அவளுக்கு பாசம் என் மேல அதிகமா இல்லனா மர்மோளே அப்படின்னு கூட்டோனா எங்க இருந்தாலும் சாடி எடுத்து வாடி வந்துருதல்ல என் மர்மோ சின்ன பொண்ணு அவளுக்கு என் மேல பாசம் அதிகமா இன்னைக்கு கண்டுபிடிக்கணுமே பால் கைப்பு வீட்டுக்கு போறேன்னாவோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கு என்ன ஏதுன்னு உடனே முடிவு பண்ணிடுவோம் மர்மோளே நாமத்த மாவளே என்னதே வாயி வடக்கையும் தெக்கியுமா ஒரு மாதிரி ஒரு சைஸா போகுது ஐயோ மூச்சு நின்னுட்டு போல இருக்க நேத்து தானமா உன் மனசார சொன்னேன் இடி நாளைக்கு வா ஒரு 2 லட்சம் ரூபாய் துட்டு சேர்த்து வச்சிருக்கேன் உன்கிட்ட தாரேன்னு சொன்னியம்மா அதுக்குள்ள இப்படி ஆயிட்டம்மா அத எங்க வச்சிருக்கேன்னு சொல்லாம போயிட்டியம்மா என் பேர்ல ஒரு வயல எழுதி தாரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்ல இருக்க அண்டா குண்டா பித்தளை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போட்டின்னு சொன்னேன் அதுக்குள்ள ஏம்மா இப்படி போனே ஏத்தே நான் அப்படி இல்லத்தே உங்க 2 லட்சமும் வேண்டாம் உங்க 20 லட்சமும் வேண்டாத்தே உங்க வயலும் வேண்டாம் உங்க மரப்பும் வேண்டாத்தே உங்க அண்டா குண்டா வேண்டாத்தே எத்தே செல்லத்தா எத்தே நீங்க போட்டு போதும் எத்தே செல்லத்தா எத்தே நீங்க மட்டும் போதும் தே சொந்தங்களே மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்னு இந்த மூலிகை பொடி சொன்னோம் பாத்தீங்களா அதுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரும் மேல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் பாத்துக்கிடுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு மெசேஜ் போட்டு வாங்கிக்கிடுங்க அதுக்கப்புறம் போயிட்டு வரேன் சொன்னாங்களே நேரம் ஆயிட்டு